மக்களே நாங்கள் எங்கள் கன்னியாகுமரியில் திரச்சி மீன் பால் சுறா மீன்லாம் வாங்கினா ஒரு கருத்த கறி வைப்போம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது எப்படி வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்புக்கு முக்கியமாக மசாலாலாம் வறுத்து தான் அரைப்போம் மக்களே. ஜீரகம், நல்ல மிளகு, வெந்தயம், கடுகு, ஓமம் இவ்வளோத்தையும் ஒரு சாஸ்பேனில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்துக்காங்க. அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, 1-2 கொத்து கருவேப்பிலை எவ்வளோ போடுமோ அப்போ மனமாக இருக்கும். கொஞ்சம் சின்ன உள்ளி, கொஞ்சம் நிறைய வெள்ளைப்பூடி எடுத்துக்காங்க, போட்டு நல்லா வறுத்துக்காங்க. தேங்காய் வந்து கொஞ்சம் ஒரு அரை முடி போல் எடுத்து அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். எவ்வளோ வறுக்க முடியுமோ அவ்வளவு கருன்னு வறுத்து எடுத்துக்கணும் மக்களே. அதுக்குன்னு ஓவராக கறியை விட்டுறாதீங்க. நம்ம கறிக்கு பேரே கருத்த கறி தான், ஆனால் வந்து கறியக்கூடாது, ஆனால் நல்லா வறுப்பட்டுருக்கணும். அதுக்கப்புறமா வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி இந்த 3 பொடியும் போட்டு மீண்டும் நல்லா வறுத்துக்கணும். கறியாமல் வறுத்து எடுத்து நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா என்ன, சட்டியில் வந்து மீன் இருக்குமா, மீன் கூட நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றி நல்லா வந்து கையால் குழப்பிக்கணும். தேவையான உப்பு, புளி தண்ணி எல்லாத்தையும் போட்டு நல்லா தகன்னு வெட்டி நல்லா கொதிச்சு வத்தி வந்தப்புறமா கடைசியில் கருவேப்பிலை போட்டு இறக்கணும். இந்த குழம்பு வந்து ஒரு பத்திய குழம்பு மாதிரி. அப்புறம் பிள்ளை பெற்ற தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் தருவாங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. இதே மாதிரி வச்சு பாருங்க மக்களே.